அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இப்போ காடை வந்து சுக்கா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு சட்டி சூடானோன்னு ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5 பட்டை மிளகாய் போட்டு நல்லா வந்து வறுத்து நுணுக்கி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட வந்து அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சட்டி சூடானோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதோட வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி வேகிற வரைய மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு தக்காளி. இதோட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா வதக்கி இதோட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை தூக்கி கொட்டி இதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி மூடி போட்டு வச்சுக்கலாம். காடை வந்து இஞ்சி பூண்டு போல வேகட்டும். ஒரு அரைப்பதம் வெந்துருச்சு பாருங்கள். இதோட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இது வந்து வீட்டில் அரைச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நம்ம நுணுக்கி வச்சுருந்த சீரகம், மிளகு, பட்டை மிளகா அதையும் வந்து நுணுக்கி வச்சுருந்ததை தூக்கி கொட்டி நல்லா வந்து கிண்டி விட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு கொஞ்சம் வந்து சிம் தீயிலே வச்சு வேக வைங்க. பாருங்கள் கொஞ்சம் வந்து நல்லா வந்து காடை வந்து வெந்துருச்சு. இதை வந்து மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஃபுல் தீயில வச்சு சுருள கிண்டினா ஒரு சூப்பரான காடை சுக்கா வந்து ரெடி. நீங்கள் வந்து ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.